சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீதான தாக்குதலுக்கு பிறகு தெஹ்ரான் பதில் தாக்குதல் நடத்தும் என்று அச்சுறுத்தல் நிலவி வருவதால் இந்தியா, அமெரிக்கா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் தங்கள் நாட்டு மக்களுக்கு பயண ஆலோசனைகளை வழங்கியுள்ளன. அதன்படி மறு அறிவிப்பு வரும் வரை நாட்டு மக்கள் யாரும் இஸ்ரேல் அல்லது ஈரானுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியர்கள் யாரும் ஈரான் அல்லது இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே ஈரான் அல்லது இஸ்ரேலில் வசிப்பவர்கள் அங்குள்ள இந்திய தூதரகங்களை தொடர்பு கொண்டு தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இந்த இரு நாடுகளிலும் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அதிகம் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் இருக்கும் இந்திய தூதரகமும் அந்த நாட்டில் உள்ள இந்தியர்கள் யாரும் அனாவசியமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேலில் இருக்கும் தனது தூதரக அதிகாரிகளுக்கும் அமெரிக்கா பயண கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜெருசலேம், டெல் அவீவ் அல்லது பீர்ஷெபா பகுதிகளை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று இஸ்ரேலில் உள்ள தனது தூதரக பணியாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 1 சிரியாவின் தலைநகர் டமாஸ்கில் உள்ள தனது தூதரகத்தின் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேலை குற்றம் சாட்டியதன் ஈரான் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்தது. இந்த தாக்குதலில் ஈரானின் மூத்த தளபதி உட்பட 13 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் விரைவில் ஈரான் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளது என 2 அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறுகையில், தங்களுக்கு கிடைத்த உளவு தகவலின்படி ஈரான் நடத்த உள்ள தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், டசன் கணக்கான கப்பல் ஏவுகணைகள் மற்றும் பாலிட்டிஸ் ஏவுகணைகள் கூட பயன்படுத்தப்படலாம் என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் உள்ள ராணுவ இலக்குகளை குறிவைக்க இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். ஏப்ரல் 1 டமாஸ்கில் உள்ள ஈரான் தூதரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை. இருப்பினும் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக கூறப்படுகின்றது. காசாவில் இஸ்ரேலுடன் போரிட்டு வரும் ஆயுதமேந்திய பாலஸ்தீன குழுவான ஹமாஸின் ஆதரவாளராக ஈரான் கருதப்படுகின்றது. காசாவின் ஹமாஸ் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா போன்ற பல்வேறு ஆயுத குழுக்கள் இந்த பிராந்தியத்தில் செயல்பட்டு வருகின்றன. மேலும் அடிக்கடி இஸ்ரேலியல் இலக்குகள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. டமாஸ்கில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் மீதான தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் சிரியா மற்றும் லெபனானில் உள்ள ஈரானின் உயரடுக்கு படையின் மூத்த தளபதி மற்றும் பிற ராணுவ அதிகாரிகளும் அடங்குவர். காசாவில் நடந்து வரும் போர் இந்த பிராந்தியம் முழுவதும் பரவாமல் தடுக்க உலகளவிய ரீதியில் ராஜதந்திர முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. ஈரான் மிகப்பெரிய தாக்குதலுக்கு அச்சுறுத்தல் விடுத்து வருவதாக கடந்த புதன்கிழமை எச்சரித்த அமெரிக்கா அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு துணையாக நிற்பதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி பேசினார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் தனது அரசாங்கம் எந்தவொரு பாதுகாப்பு சார்ந்த சவால்களையும் எதிர்கொள்ள தயாராகவே இருப்பதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேலை காயப்படுத்துபவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இஸ்ரேலின் அனைத்து பாதுகாப்பு தேவைகளையும் பூர்த்தி செய்ய தமது அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு பொறுப்பு வகிக்கும் தளபதி எரிக் கரெல்லா பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து விவாதிப்பதற்காக சமீபத்தில் இஸ்ரேலுக்கு வந்துள்ளார். அவரது வருகை ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த ஒன்று எனவும், ஆனால் சமீபத்திய முன்னேற்றங்கள் காரணமாக தேதி மறுதிடப்பட்டு முன்னதாக அவர் அங்கு சென்றதாக பென்டகன் கூறியுள்ளது. மறுபுறம் பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கேமரோன் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லாஹியுடன் தொலைபேசி வழியாக பேசுகையில் பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்க வலியுறுத்தினார். டேவிட் கேமரோன் தனது உரையாடலில் ஈரான் மத்திய கிழக்கை பரந்துபட்ட மோதலுக்குள் தள்ளுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், நிலைமையை சரியாக பகுப்பாய்வு செய்யாமல் இருந்தால் அது மேலும் வன்முறைக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சீனா, சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளில் வெளியுறவு அமைச்சர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் மேலும்
பதற்றத்தை அதிகரிப்பது யாருடைய நலனுக்கும் உகந்தது இல்லை என்று கூறியுள்ளார். இந்த உரையாடலுக்கு பிறகு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஆக்கப்பூர்வமான பாத்திரத்தை வகிக்குமாறு அமெரிக்காவை வலியுறுத்தியுள்ளது சீனா. ஈரான் தூதரகம் மீதான தாக்குதலுக்கு சீனா வெளிப்படையாக தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் தனது எக்ஸ் பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஈரான், லெபனான், இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன பகுதிகளுக்கு வரும் நாட்களில் பயணம் செய்ய வேண்டாம் என்று தங்கள் நாட்டு மக்களுக்கு கடுமையான அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. ஈரானில் பணிபுரியும் தூதரக அதிகாரிகளின் உறவினர்கள் பிரான்சுக்கு திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் இந்த நாடுகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.